மனசு ரொம்ப திருப்தியா இருந்ததுங்க. இந்த கோயில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எப்பவுமே தட்சிணாமூர்த்தி எங்க இருப்பாங்க? சிவனோட நம்ம பிரகாரம் வரும்போது அவரோட வலது பக்கம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? தட்சிணாமூர்த்தி சிலை வந்து இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே லிங்கோத்பவர் இருப்பாங்க இல்லையா? சிவனுக்கு பின்னாடி வந்து கரெக்டாக லிங்கோத்பவர் வந்து வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் பாருங்க, லிங்கோத்பவருக்கு பதிலாக அங்கே தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரு. என்னோட புரிதல் படி பார்த்தீங்கன்னாக்கா கோயில் வந்து வடக்க பார்த்து இருக்குங்க. தட்சிணாமூர்த்தி எங்கே இருப்பார்? தென்முக கடவுள் இல்லையா? அவர் தெற்க பார்த்து தான் இருப்பார். ஸோ ஈசன் வந்து வடக்க பார்த்து இருக்கும் போது அவர் பின்னாடி தான் தெற்கு வரும் இல்லையா? பின்புறம் தெற்கு வரதால தட்சிணாமூர்த்தியை அந்த பக்கம் வச்சிருக்காங்க. தட்சிணாமூர்த்தி எந்த அளவுக்கு தெளிவா ஒரு சிற்பம் வந்து வடிச்சிருக்காங்களோ அதே போல பாத்தீங்கன்னாக்கா அந்த 4 முனிவர்களும் பிரம்மதேவரோட புதல்வர்கள் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், இவங்க 4 பேரோட சிலைகளும் அங்க இருந்ததுங்க. அவரை பார்த்துட்டு அப்படியே வலம் வரும்போது அங்க பாருங்க சாஸ்தா இருக்கிறாரு, சுப்பிரமணியர் இருக்காரு, எல்லா சுவாமியும் இந்த கோயில்ல வந்து பார்த்துடலாம். ஆஞ்சநேயர் முதற்கொண்டு இருக்கிறாரு, நவகிரகங்கள் வந்து இருந்தது. அது எங்க இருந்ததுன்னா அம்பாள் சன்னதி பக்கத்துல இருந்ததுங்க. இங்க இருக்க அம்பாலோட பேர் என்னன்னாக்கா தர்ம அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு ஒரு அழகான பேர் வந்து அம்பாளுக்கு வச்சிருந்தாங்க. இன்னொரு அதிசயம் இங்க என்னன்னா நவகிரகங்கள் வந்து பஞ்ச நிறத்துல வந்து ஆனதாங்க. தரைப்பகுதி மஞ்சள், கீழ் பீடம் வந்து வெள்ளை, தாமரை பீடம் சிவப்பு, அந்த ரதம் வந்து கருப்பு நிறத்திலையும், தெய்வங்கள் வந்து பச்சை நிறத்துல. ரொம்ப வித்தியாசமான ஒரு தரிசனம். ஆனா நேர்ல பார்த்தாக்க நமக்கு இந்த மாதிரி கலர் டிஃபரன்ஸ் வந்து தெரியாது. இந்த கோயில் பாத்தீங்கன்னாக்கா ராமாயண காலத்துடன் தொடர்புடையதுங்க. நான் ஏற்கனவே சொல்ல உள்ள நுழையும் போதே பழங்காலத்து கோயில் அப்படிங்கறது அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சது. அந்த கதையை நான் உங்களுக்கு போட்டிருக்கேங்க. இதை வந்து உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி கோயில்களில் தொடர்புடைய கதைகள்லாம் கண்டிப்பா நீங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து சொல்லிடுங்க பசங்களுக்கு. ஸ்ரீ ராமபிரானோட புதல்வர்கள் லவனும் குஷனும் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து அவங்க தந்தையை எதிர்த்து வந்து போர் வந்து செஞ்சிருக்காங்க. அதாவது தந்தைன்னு தெரியாமலே அவங்க வந்து சண்டைக்கு போயிருக்காங்க. அப்ப வால்மீகி முனிவர் வந்து அதை தடுத்துட்டாரு. இருந்தாலும் அந்த தோஷம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரோட வழிகாட்டுதல் படி அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க அந்த லவனும் குஷனும் வந்து ஒரு சிவனை வந்து வழிபாடு செய்யறாங்க. அந்த சிவன் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. இவங்க குழந்தைங்க இல்லையா, எட்டி பூஜை பண்ண முடியல. சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? ரொம்ப 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 கருணை உள்ளம் கொண்டவர் இல்லையா? குழந்தைங்க பூஜை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, பெருசா இருந்த தன்னை வந்து அப்படியே குறுக்கிக்கிட்டாரு. குழந்தைங்க ஈஸியா பார்த்து பூஜை பண்ண முடியும் அப்படிங்கறதால அவரை சின்னதாக்கிக்கிட்டாரு. அதனாலதான் குறுங்காலீஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்து அவருக்கு வந்ததுங்க. இன்னொரு கதையும் இதுக்கு வந்து சொல்றாங்க. தேர் ஏறி வந்ததால அந்த சிவன் வந்து உள்ள புதஞ்சாச்சுங்க. மீதி லிங்கம் தான் வெளியில தெரியும். அதனாலயும் இவருக்கு வந்து குறுங்காலீஸ்வரர் அப்படிங்கிற பேரும் வந்து வந்திருக்குங்க. சரி, இந்த கோயிலுக்கு போனா நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத பாத்துடலாங்க. முதல்ல வந்து இங்க சர்பேஸ்வரர் வந்து இருக்கிறாருங்க. சர்பேஸ்வரர் வழிபாடு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, யாராவது நம்மளுக்கு ஏதாவது அந்த பில்லி சூனியம் ஏவல் செய்வினை